எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ், தென் Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதைத் தொடர்ந்து சில கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் காக்னிசன்ட் எடுத்துக்கிட்டோம்னா, நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அவங்களோட 80% ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கு பே ஹைக் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாப் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஹையர் சிங்கிள் டிஜிட் இருக்கும், அதாவது 9% இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காக்னிசன்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி எப்பொழுதுமே பே ஹைக் போட்டுருவாங்க. இந்த வருஷம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 மாசம் தள்ளி போய் நவம்பர்ல தான் பே ஹைக் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி டிசிஎஸ் அறிவிச்சிருந்தாங்க, அவங்களோட 80% ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி ஹைக் அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ காக்னிசன்ட் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து ஏஸ்மைட்ரு Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ் எடுத்தோம்னா ரொம்ப பிரமாதமாலாம் இல்லைங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 99% கீழே விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 97% அடி வாங்கியிருக்குங்க. ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னா இயர் ஆன் இயர் 25% ரெவன்யூ ஃபால், தென் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 18% ரெவன்யூ ஃபால் இருந்திருக்குங்க. ஈஸ்மைட்ருக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களோட கோர் பிசினஸ் அப்படின்றது ஏர்லைன்ஸ் பிசினஸ் தாங்க. அதுலேயே வந்து ஒரு 46% ரெவன்யூ ஃபால் இருந்திருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி 97% குறைஞ்சிருக்குங்க. அடுத்து ஹோட்டல் பேக்கேஜஸ் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ 18% ஏறி இருந்தாலும் அந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. தென் அதர் வெர்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது பஸ் அண்ட் ட்ரெயின் புக்கிங் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ 38% ஏறி இருக்குங்க. பட் ப்ராஃபிட்ஸ் வந்து 83% குறைஞ்சிருக்கு. ஏஸ்மைட்ரு பொறுத்த வரைக்கும் ஹோட்டல்ஸ் அண்ட் ஹாலிடே புக்கிங் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. 81.2% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்காங்க. தென் கம்பெனியோட போர்டு வந்து 3 இம்பார்ட்டன்ட் அக்விசிஷன்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்த மாதிரி தெரியுதுங்க. குறிப்பா லண்டன் பேஸ்ட் ரியாலிட்டி கம்பெனி 3 ஃபால்கான் நாட்டிங் ஹில் லிமிடெட், அதுல ஒரு 50% ஸ்டேக் எடுக்கிறதுக்கு, தென் 100% ஸ்டேக் இன் ஏபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட், தென் விபிஐஎல்ல முதலீடுகள், இது மூணுக்குமே வந்து அப்ரூவல் கொடுத்த மாதிரி தெரியுதுங்க. எல்லாமே வந்து ஷேர் ஸ்வேப் பேசிஸ்ல தான் நடக்குது. அடுத்து ஐஓசிஎல் உடைய Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ வந்து 0.9% தாங்க இருக்கு, ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா தான் இருக்கு. பட் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 83% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. நான் பெரும்பாலும் இந்த ஆயில் ரிஃபைனரிஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனியை கன்சிடர் பண்றதில்ல. ப்ராஃபிட் வந்து இவ்வளவு தூரம் ஏறினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நடுவில் க்ரூட் ஆயில் பிரைஸ் பயங்கரமா கீழே இறங்குச்சு இல்லையா, அதுல நல்ல ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க. அடுத்து கிளான்மார்க் ஃபார்மாவுடைய Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ வந்து ஒரு 5% ஏறி இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் வந்து 86% அடி வாங்கியிருக்குங்க. நம்ம கிளான்மார்க் ஃபார்மாவெல்லாம் கன்சிடர் பண்றதுல எப்பொழுதுமே என்ன காரணம் அப்படின்னா, வேல்யூவேஷன்ஸும் ஜாஸ்தி, டெட் டு ஈக்விட்டியும் அதிகங்க. 0.3க்கு பக்கமா இருக்கு டெட் டு ஈக்விட்டி. வேல்யூவேஷன்ஸ் 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். எதுக்கு இதை டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, ஹையர் வேல்யூவேஷன்ல கன்சிடர் பண்ற கம்பெனிஸ் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் காட்டல அப்படின்னா ஷேர் பிரைஸை டமால்னு கீழே இறக்கிடுவாங்க. அதனாலதான் நம்ம வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோம். அடுத்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து இகாட்டிபூரில ஒரு 350 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து தேடி இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இதுக்காக மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஒரு லெட்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் நாசிக்ல இகாட்டிபூர்ல அவங்களுக்கு ஏற்கனவே பிளான்ட் இருக்கு. ஸோ புதுசாக லேண்ட் தேடுறாங்க அப்படின்னா கம்பெனி வந்து எக்ஸ்பான்ஷன் ஆக்டிவிட்டிக்காக, அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை கூட்டுறதுக்காக புதுசாக லேண்ட் தேடுற மாதிரி தெரியுதுங்க. M&M பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆட்டோமோட்டிவ் பிசினஸ்க்கு மட்டுமே ஃபினான்ஷியல் இயர் 25ல ஃபினான்ஷியல் இயர் 27 வரைக்கும் ஒரு 20,000 crore கேபெக்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ M&M பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கான எல்லா வேலையுமே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அடுத்து சைடஸ் லைஃப் சயின்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட ட்ரக் ஒன்று டெசிடஸ்டட் அப்படின்ற ட்ரக்குங்க, சைனால அதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இந்த டெசிடஸ்டட் அப்படின்ற ட்ரக் எதுக்கு அப்படின்னா, அனிமியா வித் கிரானிக் கிட்னி டிசீசஸ். ஸோ இதுக்கான கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாமே சைனால கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் 12 monthsல கமர்ஷியலைஸ் பண்ணிடுவாங்க. சைனால அப்ரூவல் அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இது சைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கு ஒரு நல்ல அப்டேட்டுங்க. இதனால அவங்களுக்கு ரெவன்யூ growth அப்படின்னா ஒரு $1 billion ரெவன்யூ பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும் கேபெக்ஸ் ஒரு 1,200 crore எடுத்துருக்காங்க சைடஸ் லைஃப் சயின்சஸ். அடுத்து சைடஸ் லைஃப் சயின்சஸோட யூஎஸ் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க டார்கெட் என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் டிஜிட் growth தான். மோர் தென் 30+ ப்ராடக்ட்ஸ் யூஎஸ்ல நாங்க ஃபினான்ஷியல் இயர் 26ல லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூஎஸ் பிசினஸ் growth அப்படின்றது 3% இருந்திருக்குங்க இயர் ஆன் இயர். சைடஸ் லைஃப் சயின்சஸ் பொறுத்த வரைக்கும் இப்பயுமே கன்சிடர் பண்ற லெவல்ல தான் இருக்கு. எப்பெல்லாம் இறங்குதோ அப்பெல்லாம் 1-2 கன்சிடர் பண்ணலாம். அடுத்து சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சவுத் கொரியன் கங்க்ளாமரேட், அவங்களோட டைரக்ட் சப்சிடரி ஹெர்மன் அப்படின்ற நிறுவனம் வந்து இந்தியாவில் 2008ல இருந்து ஆபரேஷன்ஸ் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குங்க. ஹெர்மன் உடைய டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்யூஷன் பிசினஸ், இந்தியாவில் இருக்கிற அந்த பிசினஸை வார்பர்க் பிங்கஸ், விப்ரோ 2 பேருமே அக்வயர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியல் டாக்ஸ்ல இருக்காங்க. இந்த ஹெர்மன் நிறுவனத்தினுடைய டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்யூஷன் பிசினஸ் உடைய வேல்யூவேஷன் எவ்வளவு அப்படின்னா ஒரு $500 million இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சேல்ஸ் கூடிருக்குங்க, 13% பக்கமா ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். பட் நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 30% பக்கமா கீழே இறங்கி இருக்கு. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. சூப்பரான கம்பெனி. டெட் டு ஈக்விட்டி 0.18 பக்கமா தான் இருக்கும். பட் ரெவன்யூ ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா இயர் ஆன் இயர் குவார்டர் ஆன் குவார்டர் தொடர்ந்து குறைஞ்சிட்டே இருக்குங்க.
நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு கீழே போனால் நம்மளே கன்சிடர் பண்ணலாம். அடுத்து கேஎஸ்சி லிமிடெடுடைய Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ குறைஞ்சிருந்தாலும் ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லாவே பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 8 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. பிரைஸ் டு புக் 2.55 இருக்கு. டெட் டு equity 0.08 இருக்குங்க. இதுல ஒரு நண்பர் கேள்வி கூட கேட்டிருந்தாருங்க. என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னா, கம்பெனி வந்து நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது, பட் ஸ்மால் கேப் பிசினஸ் இந்த கேஎஸ்சி லிமிடெட்ல காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது காட்ரேஜ் அக்ரோவேட், காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ், தென் காட்ரேஜ் ஃபேமிலியில ஒருத்தர் 3 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. இதை வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தாங்க. குறிப்பா காட்ரேஜ் அக்ரோவேட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2.65% ஸ்டேக் வச்சிருக்காங்க கேஎஸ்சி லிமிடெட்ல. காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 2%, தென் அனதர் காட்ரேஜ் இன்வெஸ்டர் வந்து ஒரு 1.37% வச்சிருக்காங்க. ஸோ கம்பெனியோட வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. ஸ்மால் கேப் காட்ரேஜ் குரூப் உள்ள இறங்கி இருக்கிறதுனால அது நல்ல நிறுவனமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணலாம். என்னுடைய அப்சர்வேஷன் நான் சொல்லிடுறேங்க. நெக்ஸ்ட் 3 or 4 குவார்ட்டர்ஸ்க்கு இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா காட்டுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குங்க. ஸோ உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கு அப்படின்னா ஹோல்ட் பண்ணிக்கலாம். கன்சிடர் பண்ற வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்து பதஞ்சலி ஃபுட்ஸ் உடைய Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ 24% இயர் ஆன் இயர் இருந்தாலும் ப்ராஃபிட்டபிலிட்டி 31% இறங்கி இருக்குங்க இயர் ஆன் இயர். கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா 48 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. ரொம்ப காஸ்ட்லி, உள்ள போனா மாட்டிக்குவோம். அடுத்து ராம்கோ சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து லாஸ்ல இருந்து ப்ராஃபிட் சைடு வந்திருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்த்தோம்னா ஒரு 19.55 crore லாஸ்ல இருந்து ஒரு 1.08 crore ப்ராஃபிட்க்கு வந்திருக்காங்க. சீக்வென்ஷியல் பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா போன குவார்டர், அதாவது Q4 ஃபினான்ஷியல் 25ல ஒரு 5 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு 80% ப்ராஃபிட் குறைஞ்சிருக்குங்க. 1 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்காதுங்க. கம்பெனிக்கு PE இருக்காது, பிரைஸ் டு புக்கும் அதிகமா இருக்கும். Q1 ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா 18.3% இயர் ஆன் இயர் ரெவன்யூ க்ரோத் இருக்குங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷா ராம்கோ சிஸ்டத்தை கன்சிடர் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். நம்ம ஏற்கனவே ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோங்க. ராம்கோ சிஸ்டத்துல ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் ஏற்கனவே ஒரு 19.05% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம தனியா ராம்கோ சிஸ்டத்தை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. கடனும் 0.10 கீழே தான் இருக்கு. டெட் டு ஈக்விட்டி, தென் பிரைஸ் டு ஏர்னிங்ஸும் 10 கீழே தான் இருக்கு. தென் எஃப்ஐஐஸும் ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ்ல அவங்களோட ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 0.81% இருந்து 1.12% கூட்டியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே லோயர் லெவல்ல கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ எப்பெல்லாம் குறையுதோ அப்பெல்லாம் 1-2 கன்சிடர் பண்ணலாம். அடுத்து இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து எஃப்ஐஐஸ் வித்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நேற்று சந்தை இல்லை, ஆனால் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1926 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் கேஷ் செக்மெண்ட்ல எஃப்ஐஐஸ் வித்துருக்காங்க. தென் கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் இன்னைக்கு ஒரு 5 ரூபாய் விலை இறங்கிருக்குங்க. நேற்று ஒரு 10 ரூபாய் விலை இறங்கிருச்சு. இன்னைக்கு 9275 இருக்குங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு பயங்கரமா வீழ்ச்சி அடைந்திருந்தது. கொஞ்சம் மேலே ஏறி வந்திருக்குங்க. 87.65, எப்படி 88 கிராஸ் பண்ணி போயிடும் நினைக்கிறேன் சீக்கிரமே. ஏன்னா ட்ரேட் டிஃபிசிட் வந்து வைடன் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் கூடி இருக்கு, பட் இம்போர்ட் அதை விட கூடி இருக்கு. அடுத்து சர்வதேச செய்திகள் எடுத்துக்கிட்டோம்னா நேத்து அலாஸ்கால ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் மீட் பண்ணாங்க இல்லையா. இந்த மீட்டிங்கோட முடிவுல எதுவும் சிறப்பா, அதாவது மீட்டிங்கோட நோக்கம் என்ன அப்படின்னா யுக்ரைன் வாரை வந்து நிறுத்துறதுங்க. அது சம்பந்தமா எந்த முடிவுக்கும் வரல இரு தரப்புமே. புட்டின் அவர்களும் போரை நிறுத்துறதுக்கான எந்த உறுதிப்பாடும் கொடுத்த மாதிரி தெரியல. குறிப்பா நேற்று ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேச்சுவார்த்தையோட முடிவுல நமக்கு என்னென்னலாம் முக்கியமான விஷயம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யாட்ட இருந்து அதிகமா க்ரூட் ஆயில் வாங்குறது ஒன்று சைனா, இன்னொன்று வந்து இந்தியாங்க. ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்டரி டேரிஃப் அப்படின்றத ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. தென் டேரிஃப் வந்து போடலாமா வேணலாமா அப்படின்றத பத்தி நான் அப்புறம் யோசிக்கிறேன், இப்போதைக்கு எந்த யோசனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு சைனாவுக்கு. இந்தியாவுக்கு என்ன சொல்றாரு, இந்தியா வந்து ரஷ்யாட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறத நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் உறுதிப்பாடு கொடுக்குறாரு. நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேசியிருந்தோம், இந்திய தரப்பு தொடர்ந்து ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறத குறைக்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, ரஷ்யாட்ட இருந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட்டை ஸ்டாப் பண்றதுனால காமன் மேனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு எதுவும் வர்ற மாதிரி தெரியலங்க. ரஷ்யாட்ட இருந்து குறைச்ச விலையில நம்ம க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதனால காமன் மேனுக்கு எதுவும் பெனிஃபிட் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. நம்ம எப்பொழுதுமே 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா முன்னாடி 0.99 லிட்டர்ஸ் ஏறும், இப்போ 0.98 லிட்டர்ஸ் தான் ஏறுது. தென் செமிகண்டக்டர்ஸ்க்கான டேரிஃப் வந்து நான் கூட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. எவ்வளவு கூட்டுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், இல்ல 300% கூட இருக்கலாம். நான் வந்து இன்னொரு 2 வாரத்துல அது சம்பந்தமான முடிவுகளை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட், இந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன் பத்தி ஒரு நியூஸ் வந்துச்சு சார், அதனால நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா, அதனால பெனிஃபிட் ஆகிற ஸ்டாக்ஸ் ஏதாவது இருக்கா, நம்மளுக்கு பர்சனலா ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கேட்டிருக்காருங்க. நான் எதிர்பார்க்கிறது இந்த இன்சூரன்ஸ், அதாவது லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், குறிப்பா சீனியர் சிட்டிசனுக்கு ப்ரியாரிட்டி அதிகமாகவே கொடுக்கலாம்.
அதுக்கு முதல்ல ஜிஎஸ்டி குறைச்சாலே போதும்னு இருக்குங்க எனக்கு. ஸோ இன்சூரன்ஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி குறைஞ்சது அப்படின்னா அதுக்கெல்லாம் நல்ல ஸ்கோப் இருக்கும். அடுத்து கோல் இந்தியா நிறுவனத்தினுடைய கன்சிடரேஷன்ஸ் பத்தி கேட்குறாங்க. நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. கோல் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து டார்கெட்ஸ் எல்லாம் கூட்டியிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து கோல் இந்தியாவை கன்சிடர் பண்ணலாம். ஒரு சில பெரிய நிறுவனங்களே வந்து ரெனியூபிள்ஸ்ல ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஃபோக்கஸ்ல இருந்த நிறுவனங்களே வந்து கோல் ஃபயர் பவர் பிளான்ட் சைடு திரும்பலாமா அப்படின்னு சொல்லி யோசனையில் இருக்கிறதா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டோட கன்சிடரேஷன் பத்தி கேட்குறாங்க. 100 கீழே தொடர்ந்து கன்சிடர் பண்ணலாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் கன்சிடர் பண்ணப்போ அது 120 rupees 140 வரைக்கும் போச்சு. அப்பயும் கன்சிடர் பண்ணோம். 78 75க்குலாம் வந்துச்சு. அப்பயும் கன்சிடர் பண்ணோம். எப்பெல்லாம் டிவிடெண்ட் வருதோ அப்பெல்லாம் நான் திருப்பி அந்த டிவிடெண்ட்டை பிஜி இன்விட்டாவே கன்சிடர் பண்ணிடுவேன். இன்னைக்கு எல்லாருக்குமே பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டோட டிவிடெண்ட் வந்திருக்கும். அடுத்து பப்ளிக் செக்டார் பேங்க் நான் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட் இது சார், ஒரு 2 or 3 பப்ளிக் செக்டார் பேங்க் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒன்று போதுங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நல்ல வேல்யூவேஷன்ல பிரைஸ் டு புக் 1.5க்கு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். குறையிறப்ப உங்களுக்கு பப்ளிக் செக்டார் பேங்க் தான் வேணும் அப்படின்னா எஸ்பிஐ கன்சிடர் பண்ணலாம். அடுத்து டாடா கெமிக்கல்ஸ், பிர்லா சாஃப்ட், தென் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த நிறுவனங்களுடைய கன்சிடரேஷன் பத்தி கேட்கறாங்க. டாடா கெமிக்கல்ஸ் கன்சிடர் பண்றதுக்கு நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. பிரைஸ் டு புக் 1க்கு க்ளோஸா தான் இருக்கு. பிர்லா சாஃப்ட் ஒரு 18-19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வர்றப்ப நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். திருப்பி அது 18-19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு வரும், அப்போ கன்சிடர் பண்ணலாம். கேஎன்ஆர் நான் எப்பொழுதுமே கன்சிடர் பண்றதே இல்லை. அடுத்த ஒரு நண்பர் வந்து இந்த கார் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல சார், இப்போ எடுத்துக்காட்டுக்கு டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கோமே, அவங்களுக்கு தேவையான பேட்டரிஸை அவங்களே ரெடி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இதனால அமர்ராஜா எனர்ஜி போன்ற நிறுவனங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் வராதா, அதை வந்து கன்சிடர் பண்றீங்களே நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அமர்ராஜாவோட ஃபோக்கஸ் எதுல அப்படின்னா 2 வீலர்ஸ்ல தாங்க. 2 வீலர்ஸ்ல தாங்க வால்யூம் வந்து அதிகமா கிடைக்கும். தென் பெனட்ரேஷன், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட பெனட்ரேஷன் 2 வீலர்ஸ்ல தான் அதிகமா இருக்கும் 4 வீலர்ஸ் கம்பேர் பண்றப்ப. அமர்ராஜாவோட ஃபோக்கஸ் வந்து 4 வீலர்ஸ் கிடையாதுங்க, 2 வீலர் செக்மெண்ட் தான். அடுத்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ், கேம்ஸ், கேஃபின் டெக்னாலஜி, ஸ்டவ் கிராஃப்ட் போன்ற நிறுவனங்களோட கன்சிடரேஷன் பத்தி கேட்கறாங்க. எல்லாமே காஸ்ட்லியா தாங்க இருக்கு. இப்போதைக்கு கன்சிடர் பண்ற ரேஞ்சிலே இல்லை. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் எல்லாத்துக்குமே 30 விட அதிகம். எஃப்ஐஎஸோட செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே இறங்குச்சு அப்படின்னா ஹையர் வேல்யூவேஷன்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் நல்லா அடிப்பாங்க. ஸோ ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல போய் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி பிசி ஜுவல்லர்ஸோட கன்சிடரேஷன் பத்தி கேட்கறாங்க. பிசி ஜுவல்லர்ஸ் ஏற்கனவே நல்லா ரேலி ஆயிடுச்சுங்க. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் இருந்ததுன்னா கீழே வரும். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோல ஒருத்தர் எத்தனை ஸ்டாக்ஸ் சார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எத்தனை ஸ்டாக்ஸ்னால வச்சுக்கலாங்க, அது வந்து உங்களோட விருப்பம் தான். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு 40க்கு கீழே இருந்தாலே நல்லது அப்படின்றது தாங்க என்னுடைய கருத்து. ஏன்னா 40 வந்து அதுக்கு அப்டேட்ஸ், ரிசல்ட்ஸ், தென் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, சிக்கல் இருக்கா, அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்குங்க. ஸோ ஒரு 15 to 25 இருந்தாலே வந்து பெஸ்ட். மேக்ஸிமம் 40 வரைக்கும் வச்சுக்கலாங்கிறது என்னுடைய வியூ. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.